ராமசாமி, இந்த ரெவலேஷன்ஸ் இப்போது 2 விஷயங்களை எஸ்பிஐ கொடுத்துருக்கிறது அதிகாரப்பூர்வமாக அதில் வந்திருக்கக்கூடிய பார்க்குறோம். அதில் இந்த தேதிகளை ரொம்ப குறிப்பாக பார்க்குறாங்க. இந்த எந்த சூழலில் இவங்க எல்லாம் தேர்தல் பத்திரங்களை கொடுக்குறாங்க, நிறுவனங்கள் எப்போது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ரெய்டோ ஏதோ ஒரு ரெய்டு நடக்குது, அது இடியா அல்லது ஐடியான்னு தெரியல, அதை தொடர்ச்சியாக அதெல்லாம் நடக்குதுங்கும் போது இதெல்லாம் ஒரு ரொம்ப நேரடியான சந்தேகத்துக்குரியதாக இருக்குதே அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறேன். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். 2 விஷயங்கள். ஒன்று, உங்க தலைப்புல இருந்து எனக்கு ஏன் தலைப்பு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னா, தொடர்புடையோர் சிக்குகிறார்களா, காப்பாற்றப்பட்டிருக்கிறார்களா, காப்பாற்றப்படுகிறார்களா ஃபியூச்சர்ல. ஆனா அதுல ஒரு பிரசம்ஷன் இருக்கு. தவறு டெஃபினட்டா நடந்திருக்கு அப்படின்றது ஒரு பிரசம்ஷன். அந்த தவறு நடந்திருக்கா இல்லையா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணல. உச்சநீதிமன்றமும் தவறு நடந்திருக்கு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. அதுல ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மேபி நீங்களும் நிறைய வார்த்தைகள் விளையாட்டுகள்லாம் பண்றவரு. அதனால நான் இதுல என்ன நாங்க மீன் பண்ணிருக்கோம்னா, இதை குற்றவாளிகள் சொல்லல. நான் ஒரு நிமிஷம், குற்றவாளிகள் சிக்குகிறார்களா காப்பாற்றப்படுகிறார்களான்னு தலைப்பு கொடுக்கல, தொடர்புடையோர் அப்படின்னு இருக்கிறோம். அதனால வக்கீலுக்கு தெரியும் குற்றவாளிக்கும் தொடர்புடையோருக்கும் என்னன்னு தெரியும். தீர்ப்பையும் நாங்க எழுதல, தீர்ப்பு நீங்க எழுதல இன்னைக்கு. ஆனா ஒரு பிரசம்ஷன் எப்படி இருந்தாலும் அதுல ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்ற பிரசம்ஷன் இருக்கு. சார், எல்லாருக்கும் பொருந்துறது தானே. தேர்தல் பத்திரம் மூலமாக வாங்கக்கூடிய அல்லது பெற்றுக்கக்கூடிய ஏதாவது இடத்துல தவறுகள் இருக்குன்னா அது சொல்லப்படும். அதான் நேரடி அக்யூசேஷன்ல வந்துட்டாரு. அதான் நான் அதுக்கும் வரேன் டெஃபினட்டா. ஏன்னா உங்களோட ஃபாலோ அப் கேள்வியே அவரோட அக்யூசேஷன்ல இருந்தா, நான் அந்த அக்யூசேஷனே தேவையா இல்லையா அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஒரு பிரைமா ஃபேசி பேசிஸ் கிடையாது அப்படின்னு சொல்றேன். என்ன அடிப்படையில் சொல்றீங்க? பேசிஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட், அக்யூசேஷன் இருக்கு அப்படின்றதுக்கு. நான் பேசிஸே இல்லாம அக்யூசேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் நெகட்டிவா ப்ரூவ் பண்ண முடியாது கோர்ட்ல, பாசிட்டிவா தான் ப்ரூவ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னு ஒண்ணு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, ஒரு பாசிட்டிவா சொன்னாதான் அதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியுமா இல்லையா. உங்களுக்கு தெரியும் குற்றவாளி தான் ப்ரூவ் பண்ணணும். அதான் குற்றம் இருக்கா இல்லையான்னு டெஃபினட்டா. நான் ஏன் அந்த அக்யூசேஷனே கான்ட்ரடிக்டரி அப்படின்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒருத்தர் டோனரா இருந்திருக்காரு அப்படின்றது தெரிஞ்சும் அவர் மேல இடி ஐடி ரெய்டு மட்டும் இல்லாம அவங்க மேல சார்ஜ் ஷீட்டும் இருக்கு, அவங்க மேல இன்வெஸ்டிகேஷனும் இருக்கு, அவங்க மேல அட்டாச்மெண்ட்டும் இருக்கு. இதே நிறுவனங்கள்லாம் எடுத்துக்கலாம். நம்ம டாப் 10 டோனர்ஸ்ல நம்ம 4 பேரை மட்டும் எடுத்துப்போம். இன்னைக்கு இடி ரெய்டு ஐடி ரெய்டு மட்டும் இல்ல, அவங்க எல்லாரும் மேலயும் சார்ஜ் ஷீட்டும் இருக்கு, சப்சிக்வெண்டா அரெஸ்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படி இந்த டொனேஷன் வாங்கிட்டு அவங்கள தப்பிச்சு போகணும்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கணும். எவ்வளவு பேருக்கு கன்விக்ஷன் வந்திருக்கு 5 ஆண்டுகள்ல? இல்லையே, 75 ஆண்டுகள்ல எடுத்துப்போம். எத்தனை பேருக்கு கன்விக்ஷன்? நம்ம பேசுறது தேர்தல் பத்திரம் பத்தி பேசுறோம். பத்திரம் எப்ப வருது அப்பல இருந்து கேக்குறேன். 2018-19 விவரமும் தரலங்கிறார் திரு பீட்டர். நான் தான் என்னன்னா அத்தனை நாளா நம்ம நிறைய பேரை ப்ராசிக்யூட்டே பண்ணாம இருந்திருக்கோம். இன்னைக்கு அட்லீஸ்ட் ப்ராசிக்யூஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு வழக்கறிஞராக வருத்தப்படுவது நம்ம கோர்ட் ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கு. அதுக்கு 10 ஆண்டுகளா இருக்கா? நிறைய வழக்கு சொன்னீங்க ஆட்சி பொறுப்புக்கு வரதுக்கு முன்னாடி. இதெல்லாம் இல்ல சார், எதுலயுமே இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணல. எதுலயுமே இல்ல, தண்டிக்கப்பட்டவர்களும் இருக்காங்களே. லலு பிரசாத் யாதவ் தண்டிக்கப்பட்டவர், சௌட்டாலா தண்டிக்கப்பட்டவர், அதெல்லாம் இந்த காலகட்டத்திலயும் நடந்திருக்கு. ஏன் குஜராத்ல பாஜக எம்எல்ஏ சொல்லுங்க திருப்பி. கார்த்தி செல்வன் இல்ல இல்ல ராமசாமி ஐயப்பன் கேக்குறேன். இந்த அரபிந்தோ அரெஸ்ட் ஆஃப் அரபிந்தோ கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர் உள்ள இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரா? ராமசாமி மையப்பட்டு தான் கேக்குறேன். அவர் அரெஸ்ட் பண்ணது 10, 11, 22 அப்படின்னு அவங்கள சார்ஜ் ஷீட் விட்டு விளக்கல. மன்னிக்கணும் ஐயா, ஒரே ஒரு நிமிஷம். ஏன்னா நீங்க மற்ற தலைவர்களோட மோஸ்ட் இன்ஃபார்ம்டு. நான் இல்ல நான் அத கேட்கல. அவர் என்ன கேள்வி வைக்கிறாருன்னு எடுத்து இல்ல நான் என்ன கேட்டேன்னா, இல்ல நீங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம்னு சொன்னீங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறவரை வெளியே விட்டுட்டீங்களா இல்ல உள்ளதான் இருக்காரான்னு கேக்குறேன், பாண்டு கொடுத்த பிறகு. சரி, அதான் யாரையும் அக்விட் ஒன்னும் பண்ணல. தமிழ்நாட்டுல சிலர் தவறுதலாக அக்விட் பண்ணிருக்காங்க அப்படின்ற கேள்வி என்ன கேக்குறாருன்னா, இப்ப இதுல கைது செய்யப்பட்டிருக்கிறாரா, அந்த ஸ்டேட்டஸ் என்ன, கைதுக்கு பிறகு அவர் ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு கோர்ட் ப்ராசஸ்ல கைது செய்து ஒருத்தர் உள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா உள்ள போணும். கன்விக்ட் ஆயிட்டு வெளியில இருந்தாங்கன்னா தப்பு. இவங்க கன்விக்ஷனுக்கு அப்புறம் வெளியில இல்ல. இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் இருக்கு, சார்ஜ் ஷீட்டுக்கு அப்புறம் ட்ரையல் ப்ராசஸ் இருக்கு, அந்த பீரியட் இருக்கு. இவங்க கேஸ் யாரும் தள்ளுபடி ஆக்கல, இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணல, இவங்க யாருமே குற்றவாளிகள் இல்லன்னு இன்னைக்கு சொல்லல. இவங்களோட கேசஸ் வீக்காவும் வச்சுக்கல. இவங்களோட சார்ஜ் ஷீட்
ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க டிஸ்சார்ஜ் ஃபைல் பண்ணா கூட அதை வந்து டைரக்டா இல்ல அந்த டிஸ்சார்ஜ் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு இடியோட அதிகாரிகள் இன்னைக்கும் வாதிடுறாங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வாதிடுது. யாரும் இல்ல அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், இல்ல அவங்க டிஸ்சார்ஜ் பண்றது சரிதான், எங்க கிட்ட சரியான கேஸ் இல்ல அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரி இருந்தா நம்ம இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியை தவறுன்னு சொல்லலாம், அரச தவறுன்னு சொல்லலாம், ஒரு குவிட் ப்ரோக்கோ இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் கிடையாது. கேசஸ் இருக்கு. இல்ல இதுல ஒரு அடிப்படையில என்ன எங்க சந்தேகம் வருதுன்னு கேளுங்களேன். நீங்க வந்து குற்றமா இல்லையாங்கலாம் போல, நீதிமன்றம் என்ன கேட்டுச்சு எஸ்பிஐ கிட்ட, இந்த தேதிக்குள்ள கொடுப்பான்னுச்சு. எஸ்பிஐ கொடுக்க முடியாது, தேர்தலுக்கு பிறகு தரோம்னாங்க. முதல்ல நம்ம வந்து அதை டைம்லைன் பார்த்துருவோம், அங்கே வருது. அதுக்கு பிறகு டேட்டா கொடுக்க சொல்றாங்க, டேட்டா கொடுக்குறாங்க. எது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு டெட்லைனுக்கு பிறகு டேட்டா கொடுக்குறாங்க. அந்த டெட்லைன் பிறகு இல்ல, டெட்லைனுக்குள்ள அதான் சார் அவங்க டெட்லைன் ஃபிக்ஸ் பண்றாங்க சார். நீதிமன்றம் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுக்குறாங்க. கொடுக்கறதுல முழுமையான தரவுகள் இல்ல, திருப்பியும் முழுசா கொடு, நம்பரை கொடுன்னு யார் கேட்கறாங்கன்னா திரு பீட்டர் கேட்கல, திரு ராஜீவ் காந்தி கேட்கல, உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கேட்கிறார். இப்ப இதுல ஏன் எஸ்பிஐ இவ்வளவு தயங்கணும், என்ன பிரச்சனை? அப்ப ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு ஒரு கேள்வி வந்துருது இல்லையா பொது வெளியில? எனக்கு இதுல வந்து ஸ்ட்ரேஞ்சா என்னன்னா, பிஜேபியை வந்து சிலர் வந்து இன்சென்டிவைஸ் தான் பண்றாங்களோ எலெக்ஷன் டயத்துல அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சிகள்லாம் எடுத்துக்கோங்க, நான் ஏன்னு சொல்றேன், ஒண்ணும் இல்லை, இந்த பாண்ட் நம்பர்ஸ் வந்து நான் இன்னும் பிஜேபிக்குள்ளே வரல, நீங்க தான் பிஜேபின்னு ஸ்பெசிஃபை பண்ணி போறீங்க. இல்ல நான் டெஃபினட்டா எதுக்குள்ளயுமே நான் வரல, நான் டெஃபினட்டா பிஜேபின்னு தான் சொல்றேன். நான் ஏன்னு சொல்றேன், ஏன்னா எதிர்க்கட்சிகள் கேட்கும் போது அந்த குற்றச்சாட்டை வந்து பொது தளத்துல வைக்கும் போது நீதிமன்றம் இதனால தான் சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பாண்ட் நம்பர்னால எங்களால இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும். என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பாண்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அந்த பாண்ட் வந்து பாண்ட் நம்பர் ஒரு சீக்ரெட் நம்பர், அந்த நம்பரை வச்சு எங்க மணி ஃப்ளோ இருக்கு அப்படின்றத மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால இவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. சோ அப்படின்ற போது அதுல ஒரு சிக்னிஃபிகன்ஸ் பிஜேபிக்கு வர போறது இல்ல. பிஜேபியில இருக்கவங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, வந்து இந்த மாதிரி எல்லா எதிர்க்கட்சிகளும் கேட்டாங்க, உச்சநீதிமன்றம் சொன்னது இதனால தான் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா இந்த பாண்ட் ஐடென்டிஃபையர் வச்சு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னாங்க. நான் அதனால தெளிவா போன இதுல நான் முடிக்கும் போது நான் முடிச்சேன், எல்லாருமே எலக்ட்ரல் ட்ரஸ்ட் வந்து எவ்வளவு டொனேட் பண்றாங்க, ஹையஸ்ட் டோனர்ஸ் வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு டிக்ளேர் பண்றாங்க, இன்கம் டாக்ஸ்ல டிக்ளேர் பண்றாங்கன்றது பப்ளிக் டேட்டாவா இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஒரு கேள்வியை போன விவாதத்துடைய தொடர்ச்சியா கூட வச்சுக்கலாம், நீங்களும் திருப்பிட்டு இருந்ததுனால அவரும் அதை குறிப்பிட்டாரு. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு தேர்தல் பத்திரங்கள்ல யார் யார் எவ்வளவு பண்ணலாம், எந்த நிறுவனங்கள் வழங்கலான்ற அமெண்ட்மெண்ட் வந்த பிறகுதான் அவர் சுட்டி காட்டுறாரு, இன்னைக்கு வந்து மொத்தத்துல 150 கோடி ரூபாய் தான் கேபிட்டல் இருக்குன்னா அவங்க கொடுக்கிற நன்கொடை அதை விட 2 மடங்கா இருக்கு. ஆர்கே சொல்றாரு வருமானம் 21 கோடி, அதுவும் சேர்த்து சொல்லுங்க, லாபம் ஒரு கம்பெனிக்கு 21 கோடி, ஆனா நீங்க ஒரு பேசியிருந்தீங்க பார்த்தேன், 415 கோடி ரூபாய்க்கு மேல அதுல நன்கொடை கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் கேள்விகள் எழுப்பாதா, சந்தேகத்தை உண்டாக்காதா? இது வந்து ஒரு காமன் அரித்மெட்டிக். இது இல்லாம ஃபோரன்சிக் ஆடிட் பண்றவங்க, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், இவங்க எல்லாருமே சொல்ல முடியும். நான் என்னன்னு ஒரு கணக்கு சொல்றேன். 2 விஷயம், நான் சட்ட விஷயத்துக்கு நான் செகண்ட் வரேன். ஃபர்ஸ்ட் கணக்கு பத்தி மட்டும் எடுத்துப்போம். நம்ம ஒரு நிறுவனம் லாஸ் வருது, 410 கோடி, ஐயா சொன்ன அதே இது, டாக்டர் சார் சொன்னா அதே கணக்கு நம்ம எடுத்துப்போம். 21 கோடி லாஸ், 410 கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க 410 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க 21 தான் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க கம்பெனி செலவுகள் போக இந்த 410. நீங்க ஒரு கம்பெனி ஒரு நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பு இருந்தீங்கன்னா இப்படி கொடுக்க முடியுமா? லாஜிக்கலா சொல்லுங்களேன். அது அந்த நிறுவனம் நமக்கு லாபமே 21 கோடி தான் வருது திரு ராமசாமி, நீங்க பல நிறுவனங்களுக்கான ஆலோசகரா இருப்பீங்க, லீகல் அட்வைசரா இருப்பீங்க, அப்படி ஏதாவது கொடுக்க முடியும், நடைமுறை சாத்தியம் இருக்கான்ற ஒரு கேள்வி வரும். நான் நடைமுறை சாத்தியம், நான் என்னோட எடுத்துக்காட்ட கேட்டதுக்கு நான் சொல்றேன். நான் வழக்கறிஞரா சம்பாதிக்கிற காசு இருக்குல்ல, அதோட அதிகமா நான் மாசம் வந்து ஸ்கூல்ஸுக்கு கொடுக்கறது இருக்கு, நான் ப்ரோ போனா பண்ற இன்வெஸ்ட்மென்ட், நான் ப்ரோ போனவா பண்ற அதான் சார், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செலவு பண்றதையும் உங்க மன்னிக்கணும், எனக்கு குழந்தைங்க இல்ல, நான் ஸ்கூல்ஸ் யாரோ ஒரு ஸ்கூல் சொல்ல, நான் ஜெனரலா ஸ்கூல்ஸ் டொனேஷனா சொல்றேன். நான் ட்ரைபல் ஸ்கூல்ஸ் கொடுக்கிறது, ஏன்னா அரசு கம்மியா கொடுக்குது, நான் அங்க அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல திருப்பி வேற ஒரு விஷயத்தை சொல்றேன். தனி மனிதரா ராமசாமி கொடுக்கிறது வேற, நிறுவனமாக ராமசாமி என்ன பண்ணுவாரு, எந்த நிறுவனம் சேரிட்டிக்கு இங்க நிறுவனம் நடத்தும், அதனாலதான் நீங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நாங்க இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அது அவங்க ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸ்க்கு அகைன்ஸ்டா இல்ல அப்படின்னா அது சரியான ஒரு நிறுவனம் நடத்துறது. சார் வணிகம் என்பதே லாபத்துக்கானது சார், ஆமாவா இல்லையா? வணிகம் என்பது எதுக்காக பண்ற நிறுவனங்கள் லாஸ்ட்ல போறதுக்கு நிறுவனம் நடத்துவாங்களா? நடத்திட்டு இருக்காங்கல்ல சார். வாண்டடா என்கிட்ட இருக்கிற 1000 கோடியை நான் இழக்க போறேன், அதுக்காக நிறுவனம் நடத்துறேன், அருணாச்சல படமா சார்? என்ன சார் நீங்க சொல்றீங்க? அப்படிலாம் கண்டிஷன்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நிறுவனம் நடத்துறவருக்கும் அவருக்குன்னு சில இஷ்டங்கள் இருக்கும்ல, அந்த நிறுவனத்தை நடத்துற எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு இருக்கும்ல, அப்போ அவங்க லாஜிக்கலா அப்படியே ஆகக்கூடாது அப்படின்னு இந்த இடம் 21 கோடி ரூபாய் லாபம், 420 கோடி அல்லது 430 கோடி வந்து நன்கொடை கொடுக்குறாங்க.
அதுக்காக தான் அந்த நிறுவனத்தை நடத்துறாரு. அந்த நடத்தக்கூடியவருடைய எண்ணம் அப்படியே தான் இருக்க முடியும் அப்படிங்கிறீங்க. இல்லையே, அதோட லாஜிக்கை நீங்க அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸையும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸையும் கேளுங்க. நான் சொல்றது ஒரு லாஜிக் வந்து என்னன்னா, அந்த நிறுவனத்துல இருக்க ஷேர் ஹோல்டர்ஸும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் அந்த क्वेश्चन பண்ற இடத்துல இருக்காங்க. அவங்க கம்பெனிக்கு அது தேவைன்னு நினைக்கிறாங்க. அவங்க இஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் வருது. காலையில தொடங்கி சாயந்தரம் கொடுத்துட்டு அப்புறம் மூடிட்டு போயிடுறாங்க. அது வந்து தவறு. ஏன்னா காலையில தொடங்கி நான் சாயங்காலம் கொடுக்க முடியாது. கம்பெனி ஆரம்பிக்கிறதே அப்படி கிடையாது. இன்னொன்னு நான் சட்டப்பூர்வமா வரேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க சொன்னாங்க செக்ஷன் 7 அமெண்ட்மென்ட் இருக்கு. நான் வந்து முன்னாடி வந்து லாஸ் இருக்கிற கம்பெனிஸ் டொனேட் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா 1956 இருந்த சட்டத்துக்கும் 2013 வந்த சட்டத்துக்கும் அதுக்கப்புறம் வந்த அமெண்ட்மெண்ட்ஸ்க்கும் சேஞ்சஸ் இருக்கு. அப்ப கம்பெனி எப்படி நடத்தணும் இதெல்லாம் ஜஸ்டிஃபையபிள் தான் அப்படிங்கறீங்க. அப்படி ரெண்டாவது விஷயம் ஒரே முதல் சுற்று தான் வந்திருக்கும். மத்த எல்லாரோட வாய்ப்பை நான் கேட்டுட்டு வந்தேன்.